இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவை தஞ்சையில் கூட்டியதற்காக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் முதலீடு தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு 2004 அண்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தஞ்சைக்கு வருகை தந்தார்கள். அன்றைக்கு அண்ணனோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை அண்ணன் அவர்களுக்கு நினைவாக இப்பொழுது உங்கள் சார்பாக தருகின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர், எங்களது வாழ்நாள் தலைவர், மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் அவர்களே, கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மனிதநேய பண்பாளர், தஞ்சை டெல்டா மாவட்டத்தை கண்ணும் கருத்துமாக கட்டி காத்து கழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற எங்களது முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், வழக்கறிஞர், மரியாதைக்கு வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் ரெங்கசாமி அவர்களே, காலத்தின் அருமை கருதி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே, மேடைக்கு முன்பக்கம் அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய ஆணி வேர்களாகிய பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் தஞ்சை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பிலும் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தின் சார்பிலும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்கு வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் அவர்கள் கழகத்தை எந்த அளவிற்கு சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். 1972 ஆண்டு கருணாநிதி செய்த துரோகத்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு அதிமுகவை ஆரம்பித்தார்கள். அதில் தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆரம்பித்தார்கள். அதேபோல எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தினால் தொண்டர்களின் வற்புறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் கழகத்திற்கும் ஆதரவாக இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வலிவோடும் பொலிவோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அண்ணா அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அண்ணாவின் புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அண்ணாவினுடைய திருப்பெயரை கட்சிக்கு வைத்து அண்ணாவுடைய திருமுகத்தை கொடியிலே அமைத்து உலகம் முழுவதும் பரப்பினார்கள். அதேபோல மரியாதைக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அம்மா அவர்களுடைய திருப்பெயரை கட்சிக்கு வைத்து அம்மா அவர்களுடைய திருமுகத்தை கொடியிலே பறக்கவிட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழுகின்ற 10 கோடி தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்கள். 1972 கருணாநிதி எப்படி துரோகம் செய்தாரோ அதேபோல எடப்பாடி செய்த துரோகத்தினால் தொண்டர்களின் வற்புறுத்தலுக்கு ஏற்ப அண்ணன் அவர்கள் கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். 5 முதலமைச்சர்களை சந்தித்த இயக்கம்தான்
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய அன்னியார் ஜானகி அம்மையார் அவர்கள், அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இந்த நால்வருக்கும் பிராயச்சித்தமாக நால்கள் பிராணி ஒன்று கடைசியா 5வது தடவையா முதலமைச்சராச்சு. அந்த எடப்பாடி செய்த துரோகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமையை மாற்றுவதற்கு நாம் எல்லோரும் அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர் சொல்படி நாம் நடக்க வேண்டும். வருகின்ற 2026 தேர்தலிலே அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே நல்ல அணி அமையும். அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த பொறுப்பிலே அவர்கள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே 1972 எப்படி புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவருக்கு பல துரோகங்கள் நடந்தது, அதே போல அண்ணனுக்கும் கூடவே இருந்தவர்கள் எல்லாம் துரோகம் செய்தார்கள். அண்ணனுக்கு வலதுகரமாக இருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்த மரியாதைக்குரிய அண்ணன் மேலூர் சாமி அவர்கள், அண்ணன் வெற்றிவேல் அவர்கள் போன்ற வீரர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. ஆனால் இன்றைக்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற போர்ப்படை தளபதிகள், முன்னால் அமர்ந்திருக்கின்ற உங்களை போன்ற கழகத்தின் ஆணிவேர்கள் எல்லோரும் சேர்ந்து அண்ணனை நல்ல இடத்திலே நல்ல பொசிஷன்ல கொண்டு வைக்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. அதற்கு நாம் இரவு பகலாக பாடுபட வேண்டும். என்னடா அப்படி சொல்றேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த மாசத்துல 8 நாள் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் திருத்தல் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சனி ஞாயிறு, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் சுமார் 300 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. நாம் எல்லோரும் இந்த வாக்குச்சாவடிக்கு சென்று விடுபட்ட வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும். இடம் மாறி போனவர்களை நீக்க வேண்டும். புதிதாக வருகின்ற 18 வயது முடிந்தவர்களை சேர்க்க வேண்டும். இந்த அடிப்படை பணிகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் சார்பாக நானும் உங்களிடையே கேட்டுக்கொள்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி எப்படி துரோகம் செய்தார், அண்ணனோட இருந்தவர்கள் எல்லாம் எப்படி துரோகம் செய்தார்கள், அண்ணனுக்கு பக்கத்தில் இருந்துட்டு நல்ல புகழை பெற்றுக்கொண்டு அண்ணனை துரோகம் செய்து அண்ணனுக்கு முதுகில் குத்திவிட்டு சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணனுக்கு எந்த அளவுக்கு துரோகம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். காலத்தின் அருமை கருதி நான் மேலும் தொடர முடியாத நிலையில் இருக்கின்றேன். எனவே நீங்கள் எல்லோரும் அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டு, வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றி மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.